எப்படியும் எஸ் ஒரு ப்ளவுஸ் பிட் மினி போசஸ்ங்கிற ப்ராசஸில் நம்ம ஏற்கனவே 7 போசஸ் தைச்சி முடிச்சிட்டோம். அது போக இந்தளவு கிளாத் வந்து நமக்கு மீதம் இருக்குது. இதில் 8வது போஸாக ஒரு போஸ் தைக்கலாம். ஓகேவா? ரைட். இதில் மீத கிளாத்தில் 18 அங்குலம் இருக்குது. அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். 18 அங்குலம் அகலம், 9 அங்குலம் உயரம் எடுத்துக்கலாம். அளவுள்ள ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதே அளவுள்ள ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம், ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். இந்த பீஸை விட நூல் அளவு கூடுதலாகவே, 4 பக்கமும் நூல் அளவு கூடுதலாகவே எடுத்துக்கலாம். ஓகேவா? இது இருக்கட்டும். அடுத்ததாக மீத பீசஸ் இருக்கு இல்லையா, இந்தளவு மீத பீசஸ் இருக்கு. அதில் இருந்து 4 அங்குலம் உயரம், அகலம் 8 அங்குலம் எடுத்துக்கலாம். எனக்கு 7.75 இருக்குது. அது 7.75 அப்படியே எடுத்துக்கிறேன். அளவுள்ள ஒரு பீஸ் எடுத்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அது போக மீத பீசஸ் இந்த மாதிரி இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஒரு போஸ் தைக்கிறதுக்கு இந்த பீசஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போது இந்த அளவுள்ள ஒரு ஸ்பாஞ்ச், ஒரு லைனிங் கிளாத் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது போஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். எடுத்து அது மேலே இந்த கிளாத்தை வச்சிடலாம். வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு மீதத்தெல்லாம் கட் பண்ணி போட்டுடலாம். லைனிங் கிளாத் எடுத்துட்டு அது மேலே இந்த கிளாத்தை வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பாகம் இங்கே இருக்கட்டும். மீத 3 பக்கத்தையும் தையல் போட்டு எடுத்துடலாம். எக்ஸஸாக இருக்கிற பாகத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு கார்னர்ஸ்லாம் கட் கொடுத்துடலாம். இப்போது இந்த பாகத்தை ரைட் சைடில் திருப்பிடலாம். இப்போது இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸ் எடுத்துக்கலாம். அந்த பீஸை 2ஆக மடக்கிடலாம். மடக்கிட்டு மையப்பகுதியில் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இதையுமே 2ஆக மடக்கி இதோட மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கிளாத்தோட நல்ல பக்கம் ரைட் சைடு எடுத்துக்கலாம். நம்ம மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா சென்டர் பார்ட், அதை இந்த சென்டர் பார்ட்டை இது மேலே வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்து
இப்போது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இருக்கட்டும். இது மேலே நம்மளோட லைனிங் கிளாத் வச்சிடலாம். இந்த கிளாத் மேலே நம்மளோட லைனிங் கிளாத்து, அது மேலே ஸ்பாஞ்ச் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பக்கம் திருப்பி இங்கே தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பேக்கெட் அளவு மட்டும் விட்டுட்டு மீத பாகம் இல்லை இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ரைட், இப்போது கிளாத் இருக்கு இல்லையா, இது வழியாக வெளியில் வந்துடலாம். ரைட், இப்போது நாலா பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். இந்த இடம் வரும்போது இதே உள்ளே வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். ஓகேவா? ரைட், இந்த மாதிரி இப்போது இதை ரெண்டாக மடக்கி இந்த கார்லையும் இந்த கார்லையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ டிப்பில் முடியுமோ அவ்வளோ டிப்பில் போட்டுக்கலாம். இப்போது இதை ரெண்டாக மடக்கி இதோட மையப்பகுதியில் ரெண்டாக மடக்கி இந்த மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டாக மடக்கிட்டு இதோட மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் பகுதியிலேருந்து 2 கால் கேப்பில் 2 தடவை ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போது இதே ரெண்டாக மடக்கிக்கலாம். மடக்கி பிடிச்சிட்டு இந்த தையல் போகுது இல்லையா, இந்த தையல்லேருந்து ஒரு அங்குலம், அதே மாதிரி தையலுக்கு இந்த பக்கம் ஒரு அங்குலம் மார்க் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட போஸ் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பட்டன் வச்சு தைச்சிடலாம். கிளாத் ரெண்டாக மடக்கி மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பட்டன் வச்சு தைச்சிடலாம். இதே இதை இங்கே கொண்டு வந்து இதையும் ப்ரெஸ் பண்ணி
இந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சு தைச்சிடலாம். ஓகேவா? ரைட். எஸ், தச்சு முடிச்சிட்டோம். அகெயின் இந்த இடத்துல ஒரு சின்னதாக க்யூட்டாக நம்ம விருப்பப்படி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.